என்னதான் கேகேஆர் அணிக்கு போன மேட்ச் ஒரு த்ரில்லர் ஆஃப் த மேட்சா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல கேகேஆர் அணி வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட வின்னிங் ஃபார்மை கண்டினியூ தான் பண்றாங்க. பிபிகேஎஸ்க்கு எதிரான மேட்ச்ல அவங்களோட வின்னிங் ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேகேஆர் vs பிபிகேஎஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா ஆன மேட்சஸை பத்தி பார்ப்போம். கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் மிடில் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தார். என்னன்னா கடைசி ஓவரில் 21 ரன்ஸ் தான் தேவை அப்படின்ற இருந்தாலுமே மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு 3 6 கொடுத்தது ஒரு மிகப்பெரிய கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு எழுப்புது. பட் ஆல்தோ கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை லாஸ்ட் பால் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்திச்சு. அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலை. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடி அணி அந்த பர்டிகுலர் மேட்சை ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த பர்டிகுலர் மேட்ச் கொல்கட்டாவில் இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. ஈடன் கார்டன் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 200 அப்படின்றது எளிதாக வரையக்கூடிய ஒரு ஸ்கோராகவே அமைஞ்சிருக்கு. அதன் காரணத்தில் டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டு சேஸ் டவுன் பண்ண தான் டார்கெட்டை பார்ப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் டியூவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் ஃபில் சால்ட் ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா நல்ல டச்லேயே இருக்காரு. ரிங்கு சிங் அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்சே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஆண்ட்ரே ரசல் ரொம்பவே நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வராரு. அதன் காரணத்தில் கேகேஆர் அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோம்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு டாப் ஆர்டர் மொத்தமாகவே ஃபெயில் ஆகிறாங்க. அண்ட் சஷாங்க் சிங் மற்றும் அஷிதோஷ் சர்மா தான் ஒரு சில மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் காரணத்தில் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு பிலோ பார் பேட்டிங் தான் இருக்குது. அதன் காரணத்தில் கண்டிப்பாக பேட்டிங் எச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு தான் கொடுத்தாகணும். அண்ட் பவுலிங் அட்வான்டேஜ் எந்த டீமுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்குது. என்னதான் மிச்சல் ஸ்டார்க் நல்ல ஃபார்மில் இல்லைனாலுமே அவர் ஒரு டெரிஃபிக்கான பிளேயர். கண்டிப்பாக ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு கண்டெய்னிங் பவுலராக தான் திகழ்ந்துட்டு வராங்க. அண்ட் சுயா சர்மா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தார். வைபவ் அரோரா மற்றும் ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் காரணத்தை கண்டிப்பாக கேகேஆர் அணிக்கு ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியோட பவுலிங்கை கம்பேர் பண்ணோன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் என்னதான் நல்லா போட்டாலுமே என்னதான் கஜிசோர் அப்படா நல்லா போட்டாலுமே அவங்க மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர்ஸை கன்சிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்டு ஹர்ப்ரீத் பிராரும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னிங் பவுலராக தான் வந்துட்டு வராரு. ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃபார்மில் வந்திருக்காரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு ஈக்குவலி ஏபிள்டு பவுலிங் லைனப் இருக்குது கம்பேர்ட் டு கேகேஆர். பட் கண்டிப்பாக பவுலிங் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் ஆஃப் தி ஸ்பின் யூனிட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும். பட் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிராட்டியா அப்படின்ற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸாகவே திகழ்ந்துட்டு வராரு. அவருக்கு பதிலாக சிவம் சிங்கை கொண்டு வரலாம். அண்ட் ஷிகர் தவன் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவரின் டீமுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க கேகேஆர் அணிக்கு 55% சான்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு 45% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் அணி அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைனா பஞ்சாப் கிங்ஸ் அணி ஒரு அப்செட்டை நிகழ்த்துவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.